Audio Jungle. அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, எமது பல்கலைக்கழகமானது ஆரம்பிக்கப்பட்டு 50 வருடங்களை பூர்த்தி செய்திருக்கும் இவ்வேளையிலே கடந்த ஒரு வருட காலமாக பொன்விழா கொண்டாட்டங்களை நடாத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே நினைவு பேருரைகளையும் ஒரு பாகமாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறது. அதன் ஒரு பாகமாக இன்று பேராசிரியர் கைலாசநாத குருக்கள் அவர்களின் நினைவு பேருரை இடம்பெற இருக்கிறது. அந்த நிகழ்வின் முதல் அங்கமாக மங்கள விளக்கேற்றும் வைபவம் இடம்பெறும். மங்கள விளக்கு ஏற்றி இன்றைய நிகழ்வை ஆரம்பித்து வைக்குமாறு எமது பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராஜா ஐயா அவர்களையும், இந்து கற்கைகள் பீடத்தின் பீடாதிபதி பிரம்மஸ்ரீ பத்மநாபன் ஐயா அவர்களையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மங்கள விளக்கு ஏற்றி வைத்த துணைவேந்தர் அவர்களுக்கும் பீடாதிபதி அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, எமது பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராஜா ஐயா அவர்களே, இன்றைய அன்பான அழைப்பை ஏற்று இன்றைய நினைவு பேருரை நிகழ்வை நிகழ்த்துவதற்கு வருகை தந்திருக்கும் எமது பல்கலைக்கழகத்தின் இந்து கற்கைகள் பீடத்தின் பீடாதிபதி பிரம்மஸ்ரீ பத்மநாதன் ஐயா அவர்களே, மற்றும் எமது பல்கலைக்கழகத்தின் பீடாதிபதிகளே, எமது பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர்களே, முன்னாள் பீடாதிபதிகளே, எமது பல்கலைக்கழகத்தின் கல்விசாரா உத்தியோகத்தர்களே, மாணவர்களே, எமது அன்பான அழைப்பை ஏற்றி இங்கே வருகை வந்திருக்கும் மற்றும் ஆர்வலர்களே அனைவரையும் வருக என வரவேற்றுக் கொண்டு, இன்றைய நினைவு பேருரை நிகழ்வின் அறிமுக உரையையும் வாழ்த்துரையையும் வழங்கி வைக்குமாறு எமது பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். தூக்கும் பனுவல் துறை தோய்ந்த கல்வியும் சொச்சுவை தோய் வாக்கும் பெருகப் பணிந்தருள்வாய். வடநூற்கடலும் தெற்கும் செழுந்தமிழ் செல்வமும் தொண்டர் சின்னாவில் என்று காக்கும் கருணைக்கடலே சகலகலாவல்லி. நமது வாழ்வில் தமிழும் செம்மொழி இந்த சமஸ்கிருதமும் மிகவும் நெருக்கமானவை. அடியனை போன்றவர்களுக்கு தமிழுக்கும் சயின்ஸுக்கும் வித்தியாசமே தெரியாது. பல சொற்களை நாங்கள் தமிழோ சமஸ்கிருதமோடு வேறுபடுத்தாத வகையில் எங்களுடைய வாழ்வோட ட்வின் ஃப்ளேம் என்று சொல்வார். இரட்ட சுவாலியாக எங்களோட ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் என்ற உடம்பில் இருக்கிற மாதிரி எங்களோட வாழ்வியலோடு பிணைஞ்சிருக்கின்ற ஒரு அம்சம். அந்த வகையில் எங்களுடைய பிதாமகர் இந்து நாகரிக துறையின் பிதாமகர் எங்களுடைய மூத்த பேராசிரியர் கோபாலா கிருஷ்ண ஐயா போன்றவர்களை உருவாக்கியவர் கைலாச குருக்கள் அவர்கள். அவருடைய நினைவை நாங்கள் மனதில் நிறுத்தும் போது ஒரு புத்துணர்வு பிறக்கின்றது. மிகவும் செழுமையான ஒரு காலம் எங்கள் நினைவோட்டத்தில் வருகின்றது. 1970களில் நாங்கள் அதை தரிசித்தவர்களில் நானும் ஒருவன். அப்படியா இயல்பாக ஒரு நடமாடும் குருவாக, பேராசிரியராக, ஒரு சிறந்த கிரியா விற்பனராக திகழ்ந்த ஒரு மாமனிதனை நினைவு கூறுவதன் மூலம் புலமை கப்பால, கிரியை கப்பால ஒரு மனிதனின் தெய்வமாகலாம் என்ற ஒரு அம்சத்தை எங்களுக்கு முன் நிலைநிறுத்தி வாழ்ந்த ஒரு பெரிய மகான நினைவு கூறுவதற்கு நீங்கள் எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். இதில் முக்கியமாக மாணவர்கள், விரிவுரையாளர்கள், பேராசிரியர்கள்,
முன்னாள் துணைவேந்தர்கள், எங்களுடைய வாழ்வியல் நெறிகள் மார்க்கங்களின் ஆர்வலர்கள், எங்களுடைய கந்தபுராண கலாச்சாரத்தில் சைவம் தமிழும் செழித்தவங்க இந்த சிவபூமி என்று சொல்லப்படுகின்ற இந்த யாழ்ப்பாண குடா நாட்டில் ஈழத்தமிழராக வாழ்கிற நாங்கள் எங்களுடைய வாழ்விலை பேணுவதற்காக மிகவும் காத்திரமான பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிற பெரியோர்கள், குருமா சன்னிதானங்கள், ஆதீன குருக்கள் எல்லோரையும் வருக வருகென வரவேற்று இந்த ஆய்வின் ஆரம்ப உரையை தொடங்குகின்றேன். வாழ்நாட் பேராசிரியர் கைலாசநாத குருக்கள் வேத சிவாகம பாரம்பரியத்தையும் பல்கலைக்கழகம் சார்ந்த அறிவியல் புலமைத்துவத்தை இணைந்த யுக சக்தியாக திகழ்கிறார். யாழ்ப்பாணத்து நல்லூரில் சிவாச்சாரிய மரபு வழி வந்த இப்பெருந்தகை சமஸ்கிருதம், ஆங்கிலம், இலத்தீன், கிரேக்கம் முதலான மொழிவளமும் இந்து நாகரிகம், இந்தியவியல் என திரிசூல முனைகளாக இவரது ஆய்வுத்திடங்களில் நீட்சியும் கூர்மையும் பெற்று திகழ்ந்தன. இவை யாவற்றுக்கும் மேலாக அடக்கம், பணிவு என்பவற்றுடன் எவ்வுயிர்க்கும் செந்தமை பூண்டாளர்களாகிய அறமும் கிரிகளை மெனமொட்டி ஆற்றும் திறனும் இவரிடம் அமைய பெற்றிருந்தன. சேர்ப்பன் ராமநாத வள்ளலின் சமய குருவாக விளங்கிய நல்லூர் ஸ்ரீ கமலாம்பிய சமேத ஸ்ரீ கைலாசநாத சுவாமி தேவஸ்தானத்தின் பரிபாலகர் சிவஸ்ரீ நாவே கார்த்திகேய குருக்கள் சுந்தரம்மா தம்பதிகளின் மூத்த புதல்வனாகிய பேராசிரியர் காவென்னா கைலாசநாத குருக்கள் பரமேஸ்வரா கல்லூரியின் பழைய மாணவன் என்பதும், இவர் நல்லூர் ஸ்ரீ கமலாம்பியா சமேத ஸ்ரீ கைலாசநாத சுவாமி தேவஸ்தானத்தின் பிரதம குருவும் தர்மகர்த்தாவும், முனீஸ்வரம் ஸ்ரீ வடிவாம்பியா சமேத முனைநாத சுவாமி தேவஸ்தானத்தின் பிரதம குருவும் ஆவார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆரம்ப கர்த்தாக்களுள் இவரும் ஒருவராவார். இந்து நாகரிகத்துறையை புதிதாக ஆரம்பித்ததோடு இந்து நாகரிகத்துறையின் ஸ்தாபக தலைவராகவும் முதற் பேராசிரியராகவும் விளங்கி, மனித பண்பியற் பீடாதிபதியாகவும் விளங்கி, தனது செயலுறுதியும் சாத்வீக பாவமும் குறையாது யாழ்ப்பாண பல்கலைக்கழக நிர்வாக செயற்பாடுகளில் தம்மை முழுமையாக அர்ப்பணித்த ஆளுமையாளராவர். வைதிக மரபில் அறிவு, பயிற்சி, அனுபவம் நிறைந்த பேராசிரியர் கைலாச குருக்கள் வடமொழி இலக்கிய வரலாறு, சைவ திருக்கோவிற் கிரியை நெறி முதலான காத்திரமான நூல்களின் ஆசிரியராவர். உலகளாவிய நிலையில் இந்து நாகரிகம் என்னும் அறிவுப்புலத்தை கால் கொள்ளச் செய்த சிறப்புக்குரியவராவர். அறிவு, ஆளுமை, முதிர்வு என்பவற்றுடன் ஒன்றுபட்ட வெண்மையான பண்பாட்டு கோலம், உடை, விறுவிறுப்பு, நிமிர்ந்த நடை என எமது பல்கலைக்கழக சூழலை தனது பிரசன்னத்தால் உயிர்ப்பூட்டி உலா வந்து பாதம் பதித்த காலங்கள் இன்றும் எம்மால் உவகையுடன் நினைவு கூறப்படுகின்றது. சாத்வீக குணம் நிறைந்த பேராசிரியர் காவென்னா கைலாசநாத குருக்கள் அவர்கள் முனீஸ்வரம் வடிவழகி அம்பாள் மீது கொண்ட அளவற்ற பக்தி, கிரிகைகளுள் வசந்த நவராத்திரி காலத்து சாண்டிகோம அபிஷேக ஆராதனை, மந்திர உச்சாடனம், ஸ்ரீ சக்கர பூஜை முதலானவை பக்தர்களை பரவசமூட்டும் தன்மையாயின. இப்பெருந்தகையின் சேவையினை நயந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக வாழ்நாள் பேராசிரியர் கௌரவ இலக்கிய கலாநிதி ஆகிய பட்டங்களை வழங்கி சிறப்பித்தது. கௌரவ இலக்கிய கலாநிதி ஆகிய பட்டங்களையும் வழங்கி சிறப்பித்தது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் இந்து கற்கைகள் பீட உருவாக்கமும் இதனை தாங்கும் விரிவுரையாளர் குழாமும் இப்பெருந்தகையின் குருகுலமாக கொண்ட விழுதுகளை என்பது குறிப்பிடத்தக்கது.
இத்தகைய பெருந்தகைக்கு கௌரவம் அளிக்கும் வகையில் பேராசிரியர் கைலாசநாத குருக்கள் ஞாபகார்த்த சபையின் முன்னெடுப்பில் நிகழும் 6வது நினைவு பேருரை ஆசிரியரை வழங்குவதில் பெருமையடைகின்றேன். இப்பெருந்தகையின் வித்துவ சுவடுகளின் ஸ்ரீ வித்யா குருகுலத்து மாணவனும் உறவினரும் அவர்தம் பாரம்பரியத்தை பாதுகாத்து வருவருமான இந்து கற்கள் பீடத்தின் பீடாதிபதியாகிய பிரம்மஸ்ரீ சானா பத்மநாபன் சமஸ்கிருத மொழியும் சிவாகம மரபும் இலங்கையை முன்னிறுத்தியது என்னும் தலைப்பில் நினைவு பேருரையை ஆற்ற வந்திருக்கின்ற அவருக்கு எமது வாழ்த்துக்கள் உரித்தாக. யாழ்ப்பாணத்து நல்லூரில் பாரத்வாயா கோத்திரத்தின் பிரம்மஸ்ரீ சர்வேஸ்வர ஐயர் சரோயா தம்பதிகளின் மகனாக பிறந்தவரே பத்மநாப குருக்களாவர். இவர் பேராசிரியர் கைலாசநாத குருக்கள் அவர்களின் குருகுல மாணவனும் உறவினரும் ஆவர். நல்லூர் மங்கையரசி வித்தியாலயம், யாழ் கனகரட்னம் மத்திய மகா வித்தியாலயம் ஆகியவற்றில் தமது பாடசாலை கல்வியினை கற்ற இவர் பாரம்பரிய வைதிக கல்வியையும் சிவாகம கல்வியையும் சமஸ்கிருத மொழி கல்வியையும் முறையை பேராசிரியர் கைலாசநாத குருக்கள் நியாய சிரோன்மணி பிரம்மஸ்ரீ சுப்பிரமணிய சாஸ்திரிகள் ஆகியோரிடம் கற்றார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சமஸ்கிருத மொழியை சிறப்பு பாடமாக பேராசிரியர் வீணா சிவசாமி அவரிடம் கற்று சிறப்பு கலைமானி பட்டத்தினையும் பேராசிரியர் கோபாலகிருஷ்ணர் அவர்களது வழிகாட்டலில் முது தத்துவமானி பட்டத்தினையும் பெற்ற இவர் கலாநிதி பட்ட ஆய்வாளருமாவார். முல்லைத்தீவு பெரியகுளம் அமெரிக்கன் தமிழ் கலவன் பாடசாலை, சிலாவம் முனீஸ்வரம் வடிவாம்பியா இந்து கல்லூரி ஆகியவற்றில் ஆசிரியராகவும் அதிபராகவும் பணியாற்றிய இவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் 2011ஆம் ஆண்டு சமஸ்கிருதத்துறை விரிவுரையாளராகவும் 2016ஆம் ஆண்டு முதல் துறைத் தலைவராகவும் 2023ஆம் ஆண்டு முதல் தற்பொழுது வரை இந்து கற்கள் பீடத்தின் பீடாதிபதியாகவும் பதவி வைத்து இவர் சமஸ்கிருத மொழி, தமிழ், சிங்களம், ஆங்கில மொழி ஆகியவற்றில் பெருமை பெற்றவராகின்றார். சமஸ்கிருத இலக்கணம் ஒரு அறிமுகம், சிவாகம மரபு, நிலைத்தனவும் அழிந்தனவும், சிவாகமங்களில் திருக்கோயில் அமைப்பு, சிவாகமங்கள் கூறும் சிவாலய தரிசனமும் சிவ விரதங்களும், பிரம்மஸ்ரீ ஸ்ரீதராம சாஸ்திரிகளின் சில நினைவலைகள், கலாநிதி பிரம்மஸ்ரீ கைலாசநாத குருக்கள் அவர்களின் வாழ்வும் சமஸ்கிருத மொழி ஆளுமைகளும் ஆகிய நூல்களின் ஆசிரியரான இவர் சமஸ்கிருத மூல நூல்களுள் மகாகவி காளிதாசரின் அமிஞான சவுந்தலம், விக்ரமேஸ்வர சீயம் நாடகம், தேவி கலோகாத்திர ஹாமம் சமஸ்கிருத மூலமும் தமிழ் மொழிபெயர்ப்பும், வித்யாபாதம், ரௌரவ ஹாமம் ஆகிய திராவிட சந்திரபீட சரிதம் போன்ற சிவயோக ரத்னம் ஆகியவற்றை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளார். இன்னும் பல நூல்கள். இவை தவிர ஸ்ரீ சாண்டி யக்ன பக்ததி, ஸ்ரீ வித்யா சபர்ஜ பக்ததி முதலான 20க்கும் மேற்பட்ட பக்ததி நூல்களையும் புதுப்பித்ததோடு சமஸ்கிருத முதற் புத்தகம், சமஸ்கிருத 2ஆம் புத்தகம், சப்த சங்கிரகம், தாதுமாலை முதலான பழமை வாய்ந்த நூல்கள் பலவற்றை மீள்பதிப்பும் செய்துள்ள இலங்கை, இந்தியா, கனடா, இங்கிலாந்து, தென் அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, மலேசியா முதலான நாடுகளுக்கு ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்து அனுபவமுடைய இவர் சிலாபம் முனீஸ்வரன் தேவஸ்தானம், யாழ்ப்பாண நல்லூர் கைலாசநாத சுவாமி தேவஸ்தானம் ஆகியவற்றின் ஆதீன கர்த்தாவும் பிரமகுருவாம் இருந்து வருகின்றார். இவ்வாறான ஒரு புலமை வாய்ந்த வைதிக தர்மநெறியில் வாழ்ந்து கைலாச குருக்களின் பாதச்சுவடுகளை பின்பற்றி வருகின்ற
ஒரு மகான் அவருடைய நினைவு பேருரையை வழங்க இந்த எல்லாமல்ல பார்வதி சமேத பரமேஸ்வரன் எங்களுக்கு அருள் வந்தமை மிகவும் எங்களுக்கு கிடைத்த ஒரு புண்ணியமாக கருதி எங்களுடைய பத்மஸ்ரீ பத்மநாத அவர்களை இந்த ஆய்வுக்குறையை வழங்குமாறு அன்புடன் வேண்டி வணங்குகின்றேன். இன்றைய நினைவு பேருரை நிகழ்வில் அருணுரையையும் வாழ்த்துறையும் வழங்கி வைத்த துணைவேந்தர் அவர்களுக்கு மது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய எமது அன்பானை அழைப்பை ஏற்று இங்கே நினைவு பேருரை ஆற்ற வந்திருக்கும் பத்மநாதன் ஐயா அவர்களை மாலை அணிவித்து கவனிக்குமாறு துணைவேந்தர் அவர்களை கேட்கிறோம். நன்றி. நமச்சிவாய வாழ்க. நாதன் தாழ் வாழ்க. இப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. त्रयीवेद्यं हृदयं त्रिपुरहरमाब्जं तृणयनं जडाभारोदारं चलदुर्गहारं मृगधरं महादेवं देवं महिषदयभावं पशुपतिं चिदालम्बं शाम्बं क्षीपं अधिविडम्बं हृदिभजे. எல்லாம் நல்ல பார்வதி பரமேஸ்வரனுடைய திருவருளும் குருவருளும் கிடைக்கப்பெற்றவையிட்டு பெரும் பேராக கருதி பேராசிரியர் காவலா கைலாசநாத குருக்கள் அவர்களுடைய நினைவு பேருரை 2025 ஆண்டிற்காக நமக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தினை பெரும் பேராக கருதுகின்றேன். மாண்பமை துணைவேந்தர் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற மேனாள் துணைவேந்தர் அவர்களே, பீடாதிபதிகளே, பேராசிரியர்களே, பேரவை உறுப்பினர்களே மற்றும் அன்புசார் உள்ளங்களே, அன்பர்களே, பெரியோர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான நல் வணக்கங்களினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். யாழ்ப்பாணத்து நல்லூரிலே 1921 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் திகதி காசியப கோத்திரத்திலே சேர்பன் ராமநாத வள்ளலினுடைய குருவாக விளங்கிய ந.வே. கார்த்திகேய குருக்கள் அவர்களுடைய புதல்வனாக பிறந்து 79 ஆண்டுகள் வாழ்ந்த பெருமைக்குரியவர் வாழ்நாட் பேராசிரியர் அமரர் பிரம்மஸ்ரீ காவண்ணா கைலாசநாத குருக்கள் அவர்களது இந்த நினைவு பேருரையை ஆற்றுவதற்கு சமஸ்கிருத மொழியும் சிவாகம மரபும் இலங்கையை முன்னிறுத்தியது என்னும் பொருண்மையில் இந்த நினைவு பேருரையை ஆற்றுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தினை நான் மகிழ்வாக கருதுகின்றேன். யாழ்ப்பாண பல்கலைக்கழக இந்து நாகரிக துறையின் முதற் பேராசிரியராக விளங்கிய பெருமை இவருக்குரியதாகும். இந்து கற்கைகள் பீடம் உருவாக வேண்டும் என்கின்ற பெருந்தகையின் கனவு நனவாகியது. இந்து பண்பாட்டின் உன்னதமான விழுமியங்களை தமது வாழ்வியலாக வாழ்ந்து காட்டிய பேராசிரியர் அவர்கள் இதிகாசம் மற்றும் புராணங்களில் காணப்படும் சைவம் பற்றியும் தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் விளங்குகின்ற சைவ கிரியைகள் பற்றியும் தமது கலாநிதி பட்டத்தினை அவர் ஆய்வு செய்திருந்தமை எமக்கு பெருமை தருகின்ற ஒரு விடயமாகும். இவரது தந்தை ந.வே. கார்த்திகேய குருக்கள் அவர்களிடம் பேராசிரியர் குருக்கள் அவர்கள் சிவாகம கிரியைகளையும் நுட்பங்களையும் துறைபோக கற்றதோடு சிவாகம கிரியைகளை ஆற்றவும் ஆற்றுவிக்கவும் ஆற்றுப்படுத்தவும் தகுதி பெற்றவர். இவர் சமஸ்கிருதம், தமிழ், லத்தீன், பாலி, பிரெஞ்சு, ஜெர்மனியம் முதலான மொழிகளிலே புலமை பெற்று விளங்கினார். கொழும்பு பல்கலைக்கழகத்திலே ஜெர்மனிய நாட்டு சமஸ்கிருத பேராசிரியர் பெட்டி ஹைமன் அவர்களிடம் கற்று இலங்கை பல்கலைக்கழகத்திலும் பேராதனை பல்கலைக்கழகத்திலும் சமஸ்கிருதத்துறை விரிவுரையாளராகவும் பகுதி தலைவராகவும் விளங்கியமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஆரம்பகால உறுப்பினராகவும் பேராசிரியராகவும் நியமனம் பெற்ற இப்பெருந்தகை இந்து நாகரிகம் என்னும்
புலத்தினை தனித்த அடையாளமாக நிறுவி வெற்றி கண்டதுடன் ஓர் மாணவ பரம்பரையினரையும் தோற்றுவித்தவர் ஆவார். இவரது புலமைத்துவத்தை கருத்தில் கொண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் வாழ்நாட் பேராசிரியர், இலக்கிய கலாநிதி ஆகிய கௌரவ பட்டங்களை இவருக்கு வழங்கி கௌரவித்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. வைதீக சைவம் நிலைக்க வேண்டும் என்கின்ற தூர நோக்குடன் திருக்கோவிற் கிரியைகளை வலுவாது இருப்பதற்கு சமஸ்கிருத மொழி, வேத அத்தியனம் முதலானவை பத்ததி மரபுகளை உள்வாங்கி பிராமண சிறுவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் வகையில் தமது இல்லத்தில் ஸ்ரீவித்யா குருகுலத்தை அமைத்து தாமே அக்குருகுலத்தினை நடாத்தி வந்தார். அத்தகைய பெருமையுடைய அப்பெருந்தகையினுடைய வழிகாட்டலின் கீழே குருகுல மாணவனாக 11 ஆண்டுகள் சிறுவனாக இருந்து அவரிடம் கற்ற ஒரு பெருமையுடைய எமக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைத்தமையிட்டு நாம் பெருமிதம் கொள்ளுகின்றேன். இவர் தம்முடைய குருகுல மரபினை கொழும்பு முத்துவிநாயகர் கோவிலிலும் செயற்படுத்தியிருந்தார். நல்லூர் ஸ்ரீ கமலாம்பிகா சமேத கைலாசநாத சுவாமி தேவஸ்தானத்தின் ஆதீன கர்த்தாவாகவும், சிலாபம் ஸ்ரீ வடிவாம்பிகா சமேத முன்னநாத சுவாமி தேவஸ்தானத்தின் பிரதம குருவாகவும் விளங்கிய இவர் சமுதாயத்திலே சிவாகம கிரிய மரபுகள் சார்ந்த ஐயம் தெளிதலுக்கான பொக்கிஷமாகவும் எண்ணிறைந்த திருக்கோவில் கிரியைகளை நடாத்தியும் நெறிப்படுத்தியும் வழிப்படுத்தியும் பணியாற்றிய பெருமைக்குரியவர். இவரது ஆக்கங்களுள் சைவ திருக்கோவில் கிரிய நெறி, வடமொழி இலக்கிய வரலாறு மற்றும் பத்ததி நூல்கள் முதலானவை குறிப்பிடத்தக்கன. முன்னேஸ்வரம் ஸ்ரீ வடிவாம்பிகை மீது பக்தி கொண்ட இவர் அவ்வம்பாள் மீது ஸ்ரீ வடிவாம்பிகா பஞ்சரத்னம் என்னும் ஸ்தோத்திரம் பாடியுள்ளார். தாமே தலைமையேற்று முன்னேஸ்வரம் தேவஸ்தானத்தில் வசந்த நவராத்திரியினை ஆரம்பித்து வைத்ததோடு வழிப்படுத்திய பெருமையும் இவருக்கு உண்டு. மனம் ஒன்றுபட ஆற்றும் கிரியைகள் பார்ப்பவர் மனசை பரவசமூட்டுவன. இவர் வடிவழகி அம்பாளுக்கு ஆற்றுகின்ற அபிஷேகம், ஸ்ரீசக்கர பூஜை முதலானவை மனம் நெகிழ வைப்பன. இந்து கலைக்கூடம் இந்து சமுதாயத்திற்கு அவசியமானது என்னும் அப்பெருந்தகையின் கனவை நனவாக்க முயன்று வருகின்றோம். 7/8/2000 ஆண்டு அன்று அமரத்துவமடைந்த இப்பெருந்தகையின் சிந்தனை நினைவுகள், வழிகாட்டுதல்கள் இன்றும் பேராசிரியரது மரணமில்லா பெருவாழ்வை அளிக்கும் வகையில் எமக்கு வழிகாட்டுகின்றார் என்பதிலே நாம் பெருமிதம் அடைகின்றோம். இத்தகைய பெருமையுடைய அப்பெருந்தகையினுடைய நினைவாக சமஸ்கிருத மொழியும் சிவாகம மரபும் இலங்கையை முன்னிறுத்தியது என்கின்ற தொனிப்பொருளிலே இந்த நினைவு பேருரையை ஆற்றலாம் என விளைகின்றேன். பொதுவாக சமஸ்கிருத மொழி மற்றும் சிவாகமங்களுக்கு இடையிலான உறவுகளை எவ்வாறு கொள்ளுவது என்கின்ற ஒரு மரபினை எமது சமூகத்தவர்கள் காலத்திற்கு காலம் ஒரு புதிய மரபினை நோக்குவது இங்கு அவதானத்திற்குரியது. சமஸ்கிருத மொழி, சிவாகமம் ஆகிய இரு வடிவங்களும் ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்க முடியாத, இணை பிரியாத தன்மை உடையன. சிவாகமங்களை விளங்கிக் கொள்வது என்பது சமஸ்கிருத மொழியிலே நன்கு விளங்கி கொண்டவர்களே விளங்கி கொள்ள முடியும் என்பதிலே அவை அயராத தன்மை உடையன என்பது இங்கு ஒரு நிலையான வடிவமாக கொள்ளத்தக்கது. அந்த வகையிலே இங்கு வழங்கப்பட்டுள்ள நினைவு பேருரையின் சாராம்சமாக நேரத்தினுடைய அவகாசத்தினை கருதி இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடயங்கள் ஒவ்வொன்றினையும் சாராம்சமாக தொட்டு செல்லலாம் என நாம் இங்கு கருதுகின்றேன். சமஸ்கிருத மொழி என்பது ஒரு தெய்வீக மொழி என்கின்ற உயர்வோடு நடராஜ பெருமானுடைய உடுக்கை ஓசையிலிருந்து வெளிப்பட்டது என்பதனை பாணினி ஆசிரியர் முதலாக பல்வேறு இலக்கண ஆசிரியர்களும் அவற்றிற்கான விளக்கங்களினை நமக்கு அளித்துள்ளனர். நடராஜர் நடனமாடிக்கொண்டிருக்கின்ற வேளையின் இடையே தன்னுடைய உடுக்கினை 14 தடவைகள் ஒலித்தார் என்றும், அந்த 14 தடவைகள் ஒலித்த ஒலியினுடைய வடிவத்திலிருந்து தோற்றம் பெற்றவையே மாகேஸ்வர சூத்திரம் என்கின்ற 14 சூத்திரங்கள் என்றும், அந்த 14 சூத்திரங்களே சமஸ்கிருத மொழியினுடைய
முதல் அக்ஷரங்கள் என கூறப்படுகின்ற எழுத்துக்களினை தோற்றி வைத்த ஒரு தன்மையுடையது என்பதனையும் அந்த இலக்கண நூல்கள் மிக தெளிவாக கூறியிருக்கின்றன. நிறுத்தாவசானே நடராஜராஜோ நனாதடக்காம் நவபஞ்சவாரம் உத்தர்த்து காம சனகாதி சித்தேர் விவசயந்தி ஏத சிவசூத்திர ஜாலம் என்கின்ற அந்த குறிப்பு, அந்த இலக்கணகாரர்களுடைய குறிப்பு இந்த 14 உடுக்கை ஒலிகளிலிருந்து தோற்றம் பெற்ற அந்த எழுத்துக்களினுடைய வடிவங்களினை அவை எமக்கு தருகின்றன. அவை 14மே உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் என்கின்ற ஒலி வடிவங்களினை எமக்கு தருவதாக அமைந்து விளங்குகின்றன. அவை இங்கு சூத்திரங்களாக கொடுக்கப்பட்டுள்ளன. ஆயி உன்னு ரிலுக் ஏயோம் ஐயௌச் ஹயவரடு லன் ஜபகணனம் ஜபஞ்ச் கடதஸ் ஜபகடதஸ் கபஜடஜ சடதவ் கபை சஷசர் ஹல் இதி மாகேஸ்வராணி சூத்ராணி என்றவாறாக இந்த இலக்கணங்களினுடைய சூத்திரங்கள் மிக விரிந்து செல்லுகின்ற தன்மை உடையன. அத்தகைய ஒரு பாரம்பரியம் மிக்க சமஸ்கிருத மொழியினுடைய தந்தை என போற்றப்படுகின்ற ஒரு உயர்வு பாணினி ஆசிரியருக்கு உண்டு. பாணினி ஆசிரியர் பிராகிருதம் என்கின்ற மொழி வடிவத்திலிருந்து பேச்சு வடிவத்தில் இருந்த ஒரு மொழி வடிவத்தினை செம்மைப்படுத்திய தன்மை காரணமாக இந்த பாணினி ஆசிரியர் சமஸ்கிருத மொழியினுடைய தந்தை என உயர்வுடன் பேசப்படுகின்றார். இந்த பாணினி ஆசிரியருடைய சுமார் 4000 சூத்திரங்கள் நிறைந்த அஷ்டாத்தியாயி என்று 8 அத்தியாயங்களை கொண்ட இந்த நூல்களினுடைய ஒரு தொகுதி சமஸ்கிருத மொழியினுடைய ஆதார ஸ்ருதியாக, மொழியினுடைய இலக்கண வடிவமாக இன்று மொழியியல் ஆசிரியர்கள் மற்றும் விஞ்ஞானமே கண்டு வியக்கின்ற வடிவத்திலே காணப்படுகின்ற கட்டமைக்கப்பட்ட சமஸ்கிருத மொழியினுடைய இலக்கண வரன்முறையினை நமக்கு எடுத்து தருகின்றன. அத்தகைய சிறப்புடைய இந்த சமஸ்கிருத மொழியினுடைய ஒரு பாரம்பரியத்திலே தென்னிந்திய நாட்டினுடைய தெற்காசிய நாட்டு பிராந்தியங்கள் எங்கும் இந்த மொழி பரவலாக பரவியிருந்த தன்மை காரணமாகவும், அவை தமிழோடு இணை பிரியாத தன்மையோடு விளங்கிய தன்மையின் காரணமாகவும் அவை இலங்கையிலும் மிகவும் செல்வாக்கு பெற்ற ஒரு மொழிகளுள் ஒன்றாக விளங்கியது. இலங்கையிலே காளிதாசருடைய காலங்களிலே தோன்றிய குமாரதாசர் என்பவர் ஜானகீகரணம் என இந்த இராமாயணத்தினுடைய சாராம்சத்தினை கொண்டு விளங்குகின்ற ஓர் இலக்கியத்தை எமக்கு படைத்து இலங்கைக்கும் சமஸ்கிருத மொழி மரபிற்குமான ஒரு மிகச்சிறந்த ஆளுமையினை எமக்கு அடையாளமாக தந்துள்ளார். அவை தவிர இன்று வரை வாசிக்கப்படாத தன்மையோடு காணப்படுகின்ற எண்ணிறைந்த சமஸ்கிருத மொழியிலே கிரந்த லிபியிலே அமைந்த சாசனங்கள் பலவற்றினையும் வெளிக்கொணர வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சியும் இந்த சாஸ்திரிய மொழி இலங்கை எங்கும் பரவி கிடந்தது என்பதனை எமக்கு எடுத்து தருகின்ற வடிவங்களாகவும் நாம் கருதுகின்றோம். இத்தகைய ஒரு பாரம்பரியத்திலே சமஸ்கிருத மொழி எவ்வாறு சிவாகமங்களோடு ஒன்றிணைகின்றன, அவை இரண்டுக்கும் இடையிலான உறவுகள் எத்தகையன என்பவை பற்றி நாங்கள் நோக்குகின்ற பொழுது, சிவாகமங்கள் சமஸ்கிருத மொழியும் சிவாகமங்களும், சிவாகமங்கள் சிவனால் சிவகணங்களுக்கும் ருத்ரகணங்களுக்கும் உபதேசிக்கப்பட்டன. சிவாகமங்கள் சிவனது வாக்காகவே கொள்ளப்படுகின்றன. இச்சிவாகமங்கள் செவிவழி இலக்கியங்களாக உபதேச கிரமமாக பேணப்பட்டு வந்தன. இச்சிவாகமங்களில் வாதுளாகமம் வர்ணபேத படலம் சமஸ்கிருத மொழிக்குரிய உயிரெழுத்து 16 மெய்யெழுத்து 35 ஒன்று தொகுத்து மாத்ருகா அக்ஷரங்கள் 51 என அவற்றினை தெய்வ வடிவமாக கொண்டு அந்த தெய்வ வடிவங்களுக்கு வடிவம் கொடுக்கின்றன. அவை வடிவம் கொடுக்கின்ற தன்மையினை தத்துவநிதி என்கின்ற சிற்பசாஸ்திரத்தோடு இணைந்த நூல் வடிவம் ஒவ்வொரு அக்ஷரங்களும் ஒவ்வொரு தேவதையினுடைய வடிவங்களாக கொண்டு அவை எவ்வாறெல்லாம் விளங்க வேண்டும் என்கின்ற கருத்தமைவினை அவை எமக்கு எடுத்து தருகின்றன. சிவாகமங்களின் மந்திர அவதார விதி படலங்கள் மந்திரங்களின் முக்கியத்துவத்தினை முதன்மைப்படுத்துகின்றன. இதே போன்று வாதுளாகமத்தினுடைய வர்ணபேத விதிபடலம் இதனை மேலும் சிறப்பு சேர்ப்பதாக சமஸ்கிருத மொழி தெய்வீக மொழி என்கின்ற நிலையினை அவை விட்டு தருகின்றன. இவற்றின் வழி சிவாகமங்களின் மரபு சார்ந்த மரபுகளுள் சமஸ்கிருத மொழி மரபு ரீதியாக கிரியைகளிலும்
பிரமாணங்களிலும் முக்கியத்துவம் பெறுவதாக அமைவது இங்கு காணப்படுகின்றது. சிவாகமங்களின் செல்வாக்கு விந்திய மலைக்கு தெற்காக காணப்படினும் கிரியை மற்றும் வழிபாட்டு மரபுகளில் இந்திய பிரதேசம் எங்கும் சமஸ்கிருத மொழியின் மந்திரம் சார்ந்த மரபு சிறப்பும் செல்வாக்கும் பெற்று விளங்குவதுடன் இந்நிலை இலங்கையிலும் காணப்படுவது சுட்டிக்காட்டத்தக்கது. பொதுவாக இந்த விந்திய மலைக்கு தெற்காகவே இந்த சிவாகம மரபு காணப்படுகின்றது என்கின்ற ஒரு குறிப்பு வாதுள சுப்ரபேத ஆகமத்திலே காணப்படுகின்ற தன்மையினை இங்கு நாம் சுட்டிக்காட்டுவது குறிப்பிடத்தக்கது. சிவாகமங்கள் எவ்வாறு உபதேச கிரமமாக நமக்கு கிடைக்கப்பெற்றன, அவை உபதேச கிரமமாக கிடைக்கப்பெற்ற முறைமை எத்தகையது என்பவை தொடர்பான விடயங்களினை ஈசான சிவகுரு தேவ பத்ததி மற்றும் ஆகமங்களினுடைய தந்திர அவதார படலம் அவை எவ்வாறெல்லாம் தோன்றுகின்றன, தோற்றம் பெற்றன, ஒவ்வொரு மூல சிவாகமங்களிலும் காமிகம் முதல் வாதுளம் ஈறாக உள்ள 28 சிவாகமங்கள், அந்த சிவாகமங்கள் ஒவ்வொன்றும் எவரவர்களுக்கு உபதேசிக்கப்பட்டன, ஒவ்வொரு சிவாகமங்களுக்குமான உபாகமங்கள் எவ்வாறு காணப்படுகின்றன, அந்த உபாகமங்கள் 207 என்கின்ற எண்ணிறைந்த விடயங்கள் பலவற்றினையும் சிவாகமங்களினுடைய தந்திர அவதார படலம் மிகவும் சிறப்பாக விரிவாக விளக்கம் தருவனவாக அமைகின்றன. அத்தகைய சிவாகமங்களினுடைய மலர்ச்சி அவை குரு உபதேசமாக சிவதீட்சை மூலமாக எமக்கு கிடைக்க வேண்டும், கையளிக்கப்பட வேண்டும் என்ற மரபே சிவாகமங்களில் எடுத்து எம்பப்படுகின்றன. உதாரணமாக இந்திய வரலாற்றின் பல்வேறு இலக்கிய வரலாறுகளை எல்லாம் ஒன்று தொகுத்த மேலை நாட்டார், அவற்றுள் சிறப்பாக விண்டனீட்ஸ் என்பவர் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் லிட்ரேச்சர் என்கின்ற நூலின் தொகுதியிலே சிவாகமங்கள் தொடர்பான விடயங்களினை அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது சிவாகமங்கள் பல உண்டு என அறிஞர்கள் கருதுகின்றனர், சமூகத்திலே பேசப்படுகின்றன. அவை சிவதீட்சை பெற்ற தன்மையுடையவர்களுக்கே உபதேசிக்கப்படுவதனால் அவை எமக்கு எட்டாக்கனியாக உள்ளன என்கின்ற விடயத்தினை அவர் சுட்டி காட்டியிருப்பது இங்கு மிகுந்த அவதானத்திற்குரியது. இந்த சிவாகமங்களினுடைய பரந்த விரிந்த தன்மை, சிவாகமங்களின் உள்ளடக்கம், பரந்த தன்மை, கலைச்சொல் பயன்பாடு, அவற்றினுடைய அவசியம், கட்டமைக்கப்பட்ட முறை, கையளிக்கப்பட்டதுடன் பயன்பாட்டில் இருந்து வந்த முறைமையும் இந்திய சமுதாயத்தின் பண்பாட்டு மரபில் வைதீக சைவம் என்னும் தன்மையும் சிறப்பாக தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் சிவாகம பண்பாடும் சிறப்புற்று விளங்கின. விந்திய மலையினை வடக்கெல்லையாக கொண்டு பரவிய சித்தாந்த சைவ மரபிற்கு சிவாகமங்களே அடித்தளமாக விளங்கின. புராண செல்வாக்கு மரபுகளும் ஐதீகங்களும் கொண்ட சிவாலயங்களும் ஏனைய வழிபாட்டு மரபுகளும் ஒழுங்கமைக்கப்பட்டன. இவ்வகையில் ஒழுங்கமைக்கப்பட்ட கிரியை மரபு கட்டிடம், சிற்பம், ஓவியம், சமயம், தத்துவம், நகர அமைப்பு, கிராம அமைப்பு, சமூக நம்பிக்கைகள் மற்றும் இன்னோரென்ன தன்மைகளுக்கு சிவாகமங்களும் சிவாகமம் சார்ந்த நூல்களுமே அடிப்படையாக விளங்கின. இத்தகைய சிவாகமங்களை அழியாது பாதுகாக்கவும் அதேவேளை அதில் கூறப்பட்ட விடயங்களை சமுதாயத்தவர்கள் விளங்கிக் கொள்ளவும் பெரிதும் ஆர்வம் கொண்ட வேளை சிவாகமங்களில் உள்ளடக்கம் கொண்டு விளங்கிய சமஸ்கிருத மொழி மரபும் சிவாகமங்களுக்கே உரிய கட்டமைப்பும் சிவாகமங்களின் கலைச்சொல் மரபும் சிவாகமங்களை அணுகவும் பொருள் விளக்கம் கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் பெரும் தடையாக விளங்கின என்பது இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இத்தகைய சந்தர்ப்பத்திலே கிறிஸ்துக்கு பின் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப கால பகுதியிலும் சிவாகமங்கள் பதிப்பிக்கப்பட்ட தன்மை உடையனவாக விளங்கின. இத்தகைய சிவாகமங்களை பதிப்பிக்கப்பட்டவர்கள் முயற்சியிலே மயிலைக்கோ சண்முக சுந்தர முதலியார் அவர்களும் அவர்களுடைய மகனார் மயிலை அழகப்ப முதலியார் அவர்களும் 1880களிலிருந்து 1930ஆம் ஆண்டு வரையாக எண்ணிறைந்த சிவாகம நூல்களையும் பத்ததி மரபு நூல்களையும் அவர்கள் பதிப்பித்து வெளியிட்டிருந்தமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இதே மரபிலே தேவகோட்டை சிவாகம சைவ சித்தாந்த பரிபாலன சங்கத்தினர் இந்த முயற்சியினை முன்னெடுத்திருந்தனர். 1960களிலிருந்து பாண்டிச்சேரி பிரெஞ்சு இந்தியவியல் நிறுவனம், அதனைத் தொடர்ந்து தென்னிந்தியர் அர்ச்சகர் சங்கம் முதலானவர்கள் வீடு வீடாக கோயில் கோயிலாக சிவாச்சாரியார்கள் வாழுகின்ற இடங்கள் தோறும் சென்று
அந்த சிவாகமங்களினுடைய கையெழுத்து பிரதிகளையும் ஏட்டுச்சுவடிகளையும் ஒன்று சேர்த்து அவற்றினை ஒரு பொக்கிஷமாக கொண்டு அவற்றினை இன்றும் பாதுகாத்து ஆராய்ச்சி முறையிலே வெளியிடுவதற்கான முயற்சிகளை பிரெஞ்சு இந்தியவியல் நிறுவனம் ஒரு அர்ப்பணிப்பான சேவையாக அவை ஆற்றி வருகின்றன. அத்தகைய அர்ப்பணிப்பு மிக்க அந்த சேவைக்கு ஹவாய் ஆதீனம் தன்னாலான முழு முதலான உதவிகளினையும் அவர்கள் செய்து வருவது இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இந்த நிறுவனம் இன்று யுனெஸ்கோவினுடைய ஒரு அடையாள சின்னமாகவும் சுமார் 80,000க்கு மேற்பட்ட சிவாகமம் சார்ந்த சுவடிகளை பாதுகாக்கின்ற ஒரு நிறுவனமாகவும் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. சிவாகமங்களினுடைய மொழிநடை, சிவாகமங்கள் புராணங்களுக்கு நிகராக கலைக்களஞ்சியங்களாக திகழ்கின்றன. இவை ஸ்லோக வடிவிலே அமைந்து விளங்குகின்றன. அனுஷ்டுப் ஸ்லோக அமைப்பில் விளங்கும் இச்சிவாகமங்கள் மரபிலை சார்ந்ததும் கலைச்சொல் மரபு சார்ந்ததுமான சொற்கள் பலவற்றினை கையாளுகின்றன. சிறப்பாக சிவாகமங்களினுடைய பின்புலத்தில் இதிகாசங்கள் புராணங்களினுடையான செல்வாக்குகளும் அவை அவற்றிற்கு விளக்கம் சொல்லுகின்ற தன்மையோடு செல்வாக்கு பெறும் சிவாகமங்களினுடைய மொழி நடையில் பெரும் செல்வாக்கு புராணங்களை ஒத்த தன்மையோடு அவை காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. சிவாகமங்களினுடைய மொழிமரபில் கடினமற்ற சொல்மரபு காணப்படுவதும் அதிகம் அணிகள் அலங்காரங்கள் சமாசங்கள் அற்றதும் சிறப்பாக அசைச்சொல்கள் அற்றதுமான மொழி பயன்பாடு இங்கு தெளிவற்ற பொருள் விளக்கத்தினை கொள்வதற்கு ஏற்புடையதாக காண முடிகின்றது. சமுதாய வழக்கில் தொன்று தொட்டு பேணப்பட்டு வந்த வழக்காறுகளே சிவாகமங்களில் பதிவு செய்யப்பட்ட விடயங்களாகவும் காண முடிகின்றது. இந்நிலையில் உபதேச மரபில் கேள்விகளுக்கு விளக்கமளிக்கும் தன்மையில் சிவாகமங்கள் சிறப்பாக புராணங்களை நிகர்த்தனமாகவே விளங்குகின்றன. இவை சிவனிடமிருந்து ரிஷிகள் கேட்ட வினாக்களுக்கு சிவனே விளக்கமளிக்கின்ற ஒரு விளக்கமாகவும் இங்கு அமைந்து விளங்குவது சுட்டிக்காட்டத்தக்கது. இத்தகைய சிவாகமங்களினுடைய ஒரு மரபிலே சிவாகமங்களை விளக்குவதற்காக எண்ணிறைந்த உரையாசிரியர்கள் தங்களுடைய உரை மரபுகளை கிறிஸ்துக்கு பின் 6ஆம் நூற்றாண்டு முதல் 8ஆம் நூற்றாண்டு வரையாக வழங்கியிருந்தனர். திருமந்திரம் தமிழ் ஆகமம் என்கின்ற சிறப்போடு பேசப்படுவது, அத்தகைய சிறப்புடைய இந்த திருமந்திரத்தினுடைய சாராம்சம் 9 ஆகமங்களினுடைய சாரம் என்பதும் அவை அங்கு அமைந்து விளங்குகின்ற விளக்கங்கள் சிவாகமங்களில் கூறப்பட்ட விடயங்களினை திருமூலர் தமிழிலே தந்தார் என்கின்ற மரபும் காணப்படுகின்றது. இத்தகைய சிவாகமங்களினுடைய மரபிலே இலங்கைக்கு இடையிலான ஒரு உறவிலே நாம் காணுகின்ற ஒரே ஒரு முக்கியத்துவமுடைய விடயம், இங்கு திருநெல்வேலி ஸ்ரீலஸ்ரீ ஞானப்பிரகாச முனிவர் அவர்கள் சிவாகமங்களுள் பௌஷ்கர ஆகமத்திற்கு ஒரு விருத்தி உரை எழுதியுள்ளார். அந்த நூல் இதுவரை முழுமையாக பதிப்பிக்கப்படாத ஒரு மொழிமரபு, ஒரு உரைமரபு என்பது இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இலங்கையிலே சிவாகம மரபு, இலங்கையில் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் முதலாக ஈச்சரங்கள் காணப்படுகின்றன. அவை தொன்மை வாய்ந்த ஈச்சரங்கள் என்கின்ற பெருமையோடு அவை பேசப்படுகின்றன. அவை இலங்கையினுடைய வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் முதலாகவே அவை எமக்கு எடுத்து தருகின்ற ஒரு பரந்த விடயமாகவும் நாம் இங்கு காட்டுவது சுட்டிக்காட்டத்தக்கது. இவ் ஆலயங்கள் அனைத்தும் சிவாகம மரபினை அடித்தளமாக கொண்டு ஆலயத்தினுடைய சிற்பம், நித்திய பூஜை வழிபாடுகள், கட்டடம், ஓவியம் மற்றும் அங்கு நடைபெறுகின்ற இன்னோரென்ன வழக்காறுகள் முதலானவை யாவற்றிலும் சிவாகமங்களினுடைய செல்வாக்கு இளையோடி காணப்படுவது இங்கு அவதானத்திற்குரியது. இத்தகைய ஒரு பாரம்பரியத்திலே சிவாகமம் சார்ந்த ஆய்வு முயற்சியில் பேராசிரியர் காவண்ணா கைலாசநாத குருக்கள் அவர்களது வழிகாட்டலிலே சிவாகமங்களும் சிற்பசாஸ்திரங்களும் புலப்படுத்தும் சிவ விக்கிரகவியல் என்கின்ற எங்களுடைய குருநாதர் பேராசிரியர் கோபாலகிருஷ்ண ஐயர் அவர்களுடைய கலாநிதி பட்ட ஆய்வானது இந்து நாகரிக துறையினதும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினதும் முதலாவது கலாநிதி பட்டம் என்பதும் சிவாகமம் சார்ந்த உயர் ஆய்வு புலம் என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இந்நிலை சேர்பொன் ராமநாத வள்ளலின் சிவதர்மம் என்கின்ற சிந்தனைக்கு வலுவூட்டுகின்ற தன்மையிலே அமைந்து விளங்குவதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க அம்சமாகவே கருத இடம் உண்டு. இத்தகைய ஒரு பாரம்பரியத்திலே இந்த சிவாகமம் சார்ந்த மரபுகள், கிரியை நூல்களே சிவாகமங்கள் என்கின்ற ஒரு மரபிற்கு அப்பால் இவை எண்ணிறைந்த புலங்களினை தன்னுள் அடக்கி சிவாகமங்களினுடைய உள்ளடக்கம் ஒவ்வொன்றும் அவை தருகின்ற விளக்கங்கள்
பரந்த தன்மையுடையன என்பவைகளை விளக்கி காட்டுவதற்காக 50 விடயங்கள் இங்கு உதாரணமாக எடுத்து காட்டப்படுகின்றது. அந்த வகையிலே மன்னர் இலங்கையில் தழுவிய அரசர் மரபு என்பது இங்கு முதல் கண் சுட்டி காட்டத்தக்கது. இலங்கையின் புராதன ஈஸ்வரங்களுள் முன்னேஸ்வரம் மற்றும் திருக்கோணேஸ்வரம் ஆகிய ஆலயங்களிலே குளக்கோட்டு மன்னனுடைய திருப்பணியும் மற்றும் 6ஆம் பராக்கிரமபாகு மன்னனுடைய திருப்பணிகளும் இவ்வாலயத்தில் சூரிய சந்திரர்கள் இருக்கும் வரையாக நிலை பெற்றிருக்கின்ற இறைவனுடைய சாநித்தியத்தினை மேம்படுத்துவதற்காக அங்கு வழங்கப்படுகின்ற தானங்களினை சர்வமானியமாக சூரிய சந்திரர் இருக்கும் வரை அவர்கள் அளிக்கை செய்தவை இங்கு சுட்டி காட்டத்தக்கது. நகர திட்டமிடல் என்கின்ற பகுதியிலே சிவாகமங்களின் சிறப்பாக காமிகம் மற்றும் காரணாகமத்திலே வாஸ்து விந்நியாச விதி படலத்திலும் அந்த நகரத்தினுடைய திட்டமிடல் எவ்வாறு அமைய வேண்டும் என்கின்ற சிறப்பு கூறப்படுகின்றது. விக்கிரகக்கலை மரபு என்பது சிவாகமங்களினுடைய பிரதிமா லக்ஷண விதி என்கின்ற விதி படலத்திலே இந்த சிவாகமங்களினுடைய மரபு நிலைப்படியாக சிவனுடைய 25 வகையான மூர்த்தி பேதங்கள் மற்றும் சக்தியினுடைய அம்சங்கள் மற்றும் விநாயகருடைய 16 விதமான மூர்த்தி பேதங்கள், சுப்பிரமணியருடைய 16 விதமான மூர்த்தி பேதங்கள், இவை தவிர்ந்த ஏனைய பரிவார மூர்த்திகளினுடைய லட்சணங்கள் முதலானவை எவ்வொரு பிரதிமா லட்சணத்தின்படி அமையத்தக்கனவோ அத்தகைய லட்சணங்களை உள்ளடக்க வேண்டும் என்கின்ற விடயத்தினை அவை சுட்டி நிற்கின்றன. சிவாகமங்கள் சார்ந்த கட்டடக்கலை அமைப்பு என்பது அவை மிக நீண்ட ஒரு பாரம்பரியத்திலே வாஸ்து விந்நியாச விதி படலம் முதல் கர்ப்பகிரக லட்சணம் வரையாக கோபுர லட்சணம் வரையாக சுமார் 49 படலங்கள் இந்த ஆலயத்தினுடைய கட்டடங்கள், மண்டபங்கள், அவை சார்ந்த தூண்கள், அவை ஒவ்வொன்றிலும் காணப்படுகின்ற கலை அம்சங்கள் ஒவ்வொன்றும் எவ்வாறு விளங்க வேண்டும் என்கின்ற விடயத்தினை மிக விரிவாக கூறி செல்லுகின்றன. மரச்சிற்பக்கலை என்கின்ற தன்மையில் நாம் நோக்குகின்ற பொழுது ரதஸ்தாபன விதி படலத்திலே சிறப்பாக காமிகம், காரணம் மற்றும் அஜிதாகமத்திலே இந்த விதி படலங்கள் சிறப்பாக கூறப்படுகின்றன. சிற்பரத்தினத்திலே எத்தகைய மரம் கொண்டு இறைவனுக்காக நாம் தூக்குகின்ற வாகனங்கள், அதனை தொடர்ந்து ரதம் முதலானவைகளை நாம் ஆக்க வேண்டும், எவற்றினை நாம் எவ்வாறு கொள்ள வேண்டும், அவற்றினை எவ்வாறு பெற்றுக்கொள்ளுவது முதலான விதிமுறைகளை அவை எமக்கு எடுத்து தருகின்றன. வார்ப்புக்கலை என்பது இது தனித்துவமான தன்மையோடு சோழர்களுடைய ஒரு பாரம்பரியத்திலே பேசப்படுகின்ற விடயமாக சுட்டப்படுகின்றன. அந்த மரபிலே மதுச்சிஷ்டம் என கூறப்படுகின்ற தேன் மெழுகினை கொண்டு இறைவனுடைய திருவுருவங்களினை அமைத்து அந்த 32 விதமான லட்சணங்களை உடைய அந்த திருவுருவத்தினை மெழுகிலே அமைத்து அவற்றினை பஞ்சலோகம் கொண்டு வார்க்கின்ற ஒரு முறைமை. அவை போன்று பரதக்கலை மரபு சிறப்பாக இறைவனுக்கான நிருத்திய உபசாரத்தை விடுத்து மகோத்சவங்களிலே காணப்படுகின்ற நவசந்திகளிலும் காணப்படுகின்ற நிருத்திய உபசாரங்கள். இசைக்கலை மரபிலே 5 விதமான வாத்தியங்கள், ஒவ்வொரு விதமான வாத்தியங்களையும் ஒவ்வொரு இசைப்பது, ஒவ்வொரு இசை மரபுகளிலே எத்தகைய ராகங்களை எத்தகைய காலங்களில் இசைப்பது முதலானவை. மற்றும் பன்னிசை மரபு என கூறப்படுவது சிறப்பாக நவசந்தி பண்களிலே எத்தகைய பண்கள் அங்கு பேசத்தக்கது என்கின்ற முறைமை அங்கு சுட்டி காட்டத்தக்கது. பிராயஷ்சித்த மரபு என கூறப்படுகின்ற இடத்திலே இந்த நாம் அறியாது செய்கின்ற விடயத்தினை இறைவன் பொறுத்தருள வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுதலோடு இந்த பிராயஷ்சித்த விதி நித்தியம், நைமித்திகம், காமியம் ஆகிய 3 நிலைகளில் ஆற்றப்படுகின்ற ஒவ்வொரு விதமான பூஜை வழிபாடுகளிலும் இறைவனிடம் நாம் கேட்டு இறைவனுடைய சாநித்தியம் மேன்மை பெறுவதற்காக ஆற்றப்படுகின்ற ஒரு கிரியை மரபாக சுட்டப்படுகின்றது. தீட்சை மரபு என சுட்டப்படுவது சமய தீட்சை, விசேஷ தீட்சை, நிர்வாண தீட்சை என கூறப்படுகின்ற 3 விதமான முக்கியத்துவமுடைய பாகுடைய அந்த தீட்சைகளினை எவரவர்களுக்கு எவ்வாறு குரு அந்த தீட்சையினை அளிப்பார், அவை சத்யோ நிர்வாண தீட்சை, அசத்யோ நிர்வாண தீட்சை முதலான பாகுபாடுகளிலே அவை உயர்வு பெறுகின்றன என்கின்ற தன்மையோடு அவை பேசப்படுகின்றன. உற்சவ மரபு எனப்படுவது சிறப்பாக நாங்கள் கூறுகின்ற இறைவனுடைய பஞ்சகிருத்தியங்களையும் உணர்த்துகின்ற உத்பூத சிருஷ்டிகாரித்வாத் உற்சவமித்யபிதீயதே என பேசப்படுகின்ற சிருஷ்டி முதலான பஞ்சகிருத்தியங்களையும் இந்த உற்சவம் என்கின்ற மரபு சுட்டி காட்டுகின்றது.
அத்தகைய மரபு எவ்வாறு அமைய வேண்டும் என விளக்கமளிக்கின்ற தன்மையிலே இந்த மகோத்சவ விதி படலங்கள் அவை மிக விரிந்த தன்மையோடு ஒரு நாள் உற்சவம் முதல் 28 நாள் வரையாக ஒவ்வொரு உற்சவங்களிலும் அவை எவ்வாறு முக்கியத்துவம் பெறுகின்றன என்பவைகளை அவை எடுத்து கூறுகின்றன. உபாசனா மரபு என்கின்ற மரபிலே மூல வடிவமாக சிவனை நாம் வழிபடுகின்ற அந்த மரபிலிருந்து விநாயகர், சுப்பிரமணியர், வைரவர் மற்றும் ஏனைய வடிவங்களினை நாம் எவ்வாறெல்லாம் வழிபட வேண்டும், எவ்வாறெல்லாம் அந்த இறை வடிவங்களினை பிரதட்சிணம் செய்ய வேண்டும், எவ்வொரு இறைவர்களுக்கு எத்தகைய பூ கொண்டு எத்தகைய மலர் கொண்டு எவ்வாறான வழிபாடுகளை நாம் ஆற்ற வேண்டும் என்கின்ற மரபுகளை அவை எமக்கு தருகின்றன. அர்ச்சனை மரபு என்கின்ற தன்மையிலே நாம் கூறுகின்ற விடயங்களுக்கு மேலாக நித்தியார்ச்சனா விதி படலம் என்கின்ற ஒரு படலத்திலே நித்தியத்திலே சாங்கம், உபாங்கம், பிரத்யங்கம் என்கின்ற 3 அங்கங்களோடு இறைவனுக்கு 16 விதமான உபசாரங்களோடும் ஆற்றப்படுகின்ற நித்திய பூஜையினுடைய லட்சணங்கள், அந்த பூஜையிலே நாம் இறைவனுக்காக அபிஷேகம் செய்கின்ற பொருள்களினுடைய அளவு, நீரின் அளவு, வாத்தியங்கள் மற்றும் மந்திரங்களினுடைய சிறப்பு, இவை யாவற்றினையும் அவை ஒன்று தொகுத்து கூறுகின்ற ஒரு மரபு காணப்படுகின்றது. நெய்வேத்திய மரபு என்கின்ற தன்மையிலே இந்த 6 விதமான பொருள்களை பக்ஷ்யம், போஜ்யம், சோஷ்யம், லேஹ்யம், பேயாத்மகம், பஞ்சவிதமன்னம் பாஜியந்தி என்கின்ற தன்மையிலே மென்று உண்ணுகின்ற உணவு, கடித்து உண்ணுகின்ற உணவு, நக்கி உண்ணுகின்ற உணவு, சுவைத்து உண்ணுகின்ற உணவு மற்றும் குடித்து உண்ணுகின்ற உணவு வகைகள் பலவற்றினை எவ்வாறு எத்தகைய பொருள் கொண்டு அவற்றினை ஆக்க வேண்டும், எவ்வாறு இறைவனுக்கு நிவேதனம் செய்ய வேண்டும் என்கின்ற தன்மைகளை அவை எமக்கு எடுத்து கூறுகின்ற வடிவமாக விளங்குகின்ற ஆலய சம்பிரதாய மரபு என்பது இது குரு உபதேச மார்க்கமாக இந்த இறைவனிடம் எவ்வாறு ஆற்றப்படுகின்றன என்பது ஒவ்வொரு ஆலயங்களிலும் காணப்படுகின்ற மரபு சார்ந்த விடயமாக கொள்ளப்படுகின்றன. சிறப்பாக இலங்கையினை பொறுத்தவரையிலே நகுலேஸ்வரம், முன்னேஸ்வரம் ஆகிய ஆலயங்கள் காமிக ஆகமத்தினை அடித்தளமாக கொண்டு அங்கே ஆற்றப்படுகின்ற சம்பிரதாயங்கள் அவ்வாறே கொள்ளப்படுகின்றன. அதே போன்று நல்லூர் ஸ்ரீ கமலாம்பிகா சமேத கைலாசநாத சுவாமி தேவஸ்தானம் மற்றும் வன்னை வைத்தீஸ்வரன் ஆலயம் ஆகிய 2 ஆலயங்களும் காரணாகமம் எவ்வாறு விதிக்கப்படுகின்றனவோ அந்த விதிமுறைப்படியாக அவை பின்பற்றப்படுகின்றன என்கின்ற மரபு அங்கு சம்பிரதாயபூர்வமாக கொள்ளப்படுவது சுட்டிக்காட்டத்தக்கது. பாராயண மரபு என சுட்டப்படுகின்ற தன்மையிலே இந்த இதிகாசங்கள், புராணங்கள் மற்றும் இறைவனுடைய பெருமைகளை கூறுகின்ற திருவிளையாடல் சிறப்புகள், திருமுறைகள், புராணங்கள் மற்றும் ஏனைய 4 விதமான வேதங்களினுடைய பாராயண மரபுகள் எவ்வாறெல்லாம் ஆற்றப்பட வேண்டுமோ அத்தகைய ஆற்றப்படுகின்ற மரபுகளை அவை சுட்டி நிற்கின்ற தன்மை அங்கு சுட்டத்தக்கது. விரத நிர்ணய அனுஷ்டான மரபு என்பது சிறப்பாக சிவாகமங்களிலே பூஜா விதிகளாக கூறப்பட்டிருந்தாலும் சிவ விரதங்களுள் சோமவார விரதம், கார்த்திகை திங்கள் நாளிலே அனுஷ்டிக்கப்படுகின்ற சோமவார விரதம் மற்றும் சிவராத்திரி நாளிலே அனுஷ்டிக்கப்படுகின்ற சிவராத்திரி விரதங்களுக்கான நிர்ணய மற்றும் அனுஷ்டான முறைமைகளை அவை ஒரு உதாரணமாக கொண்டு விளக்கி நிற்கின்றன. அவற்றினை விளக்கம் தருகின்ற நூல் வடிவமாக விரதச்சூடாமணி என்கின்ற நூல் புராணங்களில் காணப்படுகின்ற கதை மரபுகளையும் சிவாகமங்களில் காணப்படுகின்ற விதிமுறைமைகளையும் ஒன்று தொகுத்து நமக்கு நூல் வடிவமாக தருகின்றன. முகூர்த்த கால நிர்ணய மரபு என்பது பிரதிஷ்டா லட்சண விதிகளிலே சிறப்பாக அவை கொள்ளத்தக்க தன்மையிலே அந்த பிரதிஷ்டை எந்த காலங்களிலே நடைபெற வேண்டும், காலங்களிலே நடைபெறுகின்ற பொழுது அந்த பிரதிஷ்டையினுடைய நேரம் எத்தகைய தன்மையுடையது, அந்த நேரத்திலே எத்தகைய லட்சணங்கள், எத்தகைய லக்னத்திலே இந்த நேத்திரம் சிறப்பாக உள்ள அந்த காலங்களிலே அவை ஆற்றப்பட வேண்டும், எத்தகைய நட்சத்திரங்கள் நீக்கத்தக்கன, எத்தகைய நட்சத்திரங்கள் கொள்ளத்தக்கன, எத்தகைய நாட்கள் விளக்கத்தக்கன, எத்தகைய நட்சத்திரங்கள் விளக்கத்தக்கன முதலானவை தொடர்பாக எண்ணிறைந்த விடயங்களினை அவர்கள் முகூர்த்த நிர்ணய விதிபடலத்திலே அந்த வழிபாடுகளை ஆற்றுகின்ற எஜமானனுக்கும் ஆலயத்தினுடைய வழிபாட்டு மரபுகளுக்கும் இடையிலான உறவுகளை அவை விளக்குகின்ற தன்மையோடு அவை விளக்குகின்றன. இல்லறக்கிரிய மரபு என்கின்ற மரபிலே
16 விதமான சோடச கிரியை மரபுகளை அகோர சிவாச்சாரியார் பத்ததியின் அடிப்படையிலே அவை விளக்குவதும் அவற்றினை சிறப்பாக அஜிதாகமும் மற்றும் காரணாகமும் காமிகாகமும் முதலானவைகள் சுட்டி நிற்பனவும் இங்கு சுட்டி காட்டத்தக்கது. இதே மரபினையே அபரக்கிரியையும் சுட்டி நிற்பதும் சோதிட மரபிலே இன்று எம்மிடம் காணப்படுகின்ற பஞ்சாங்க மரபுகளிலே திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம் என்கின்ற தன்மைகளுக்கு மேலாக வருஷம், மாசம், அயனம், பக்ஷம் முதலான இன்னொரு விடயங்களினையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சிறப்பினை இந்த ஜோதிஷ மரபு நாம் உள்வாங்குவதற்கு ஏற்ற அடிப்படைகள் என்பவைகளை லட்சணமாக கூறி அவற்றினை கொள்ளத்தக்கன கொள்ளத்தகாதன என்கின்ற தன்மையோடு அவை கூறி நிற்கின்றன. புலமைத்துவ மரபு என்கின்ற தன்மையிலே குரு எவ்விதமான உபதேசங்களினை மாணவர்களுக்கு வழங்குகின்றாரோ அத்தகைய உபதேசங்களினை அவர் உள்ளீர்த்து காலத்தினுடைய தேவை கருதி தன்னுடைய தன்மைகளினையும் காலதேச வர்த்தமானத்திற்கு ஏற்ப அந்த கிரியை மரபுகளை அவர்கள் ஒழுங்கமைப்பதற்கான தகுதியுடையவராக அந்த குருவினுடைய தகுதிப்பாடு விளங்குகின்றமை இங்கு சுட்டி காட்டத்தக்கது. கல்வி மரபு என்பது குரு உபதேசமாக மார்க்கமாக குருகுல மார்க்கத்திலே அவர்கள் மாணவனுடைய தகுதி கண்டு உபதேசிக்கின்ற ஒரு கல்வி மரபு. திருக்கோவில் சார்ந்து ஒவ்வொரு திருக்கோவில்களிலும் நாங்கள் யாத்திரை செய்கின்ற பொழுது அவற்றினை ஒரு யாத்திரையாக கொண்டு அந்த க்ஷேத்ராடனம் என்கின்ற முறைமையோடு அங்கு காணப்படுகின்ற புனித மரத்தினுடைய இயல்பு, அங்கு புனித தீர்த்தத்தினுடைய இயல்பு, அங்கு இறைவனுடைய சாநித்தியத்தினுடைய மேன்மை, அந்த இடத்தினுடைய சிறப்பு முதலானவைகளை அவை சுட்டி நிற்கின்றன. இத்தகைய தன்மை ஒவ்வொன்று இருப்பிட மரபு, ஆடை ஆபரண மரபு, ஆகார மரபு, சிவசின்ன மரபு முதலானவைகள் உயர்ந்த தன்மையோடு பேசப்படுகின்றன. சிவசின்ன மரபுகளினுடைய உயர்வினை நாம் நோக்குகின்ற பொழுது இந்த சிவாகமங்களே சிறப்பாக சகலாகம சார சங்கிரகம் என்கின்ற அந்த சிவாகமங்களினுடைய சாரங்களினை ஒன்று தொகுத்து தருகின்ற அந்த நூல் விபூதி, அவற்றினுடைய வகைகள், அவற்றினை எவ்வாறு உருவாக்குவது தொடர்பான விடயங்கள், எத்தகைய பசுக்களிலிருந்து எவ்விதம் இந்த திருநீற்றினை நாம் உற்பத்தி செய்வது, ருத்ராட்சம் என்பது ஒரு முகம் முதலாக அவை பரந்து 16, 21 வகையான முகங்களினுடைய விரிவாக்கங்கள், நாம் திருநீற்றினை உத்தூளனமாகவும் திரிபுன்றமாகவும் தரிக்கின்ற ஒவ்வொரு ஸ்தானங்களுக்குரிய லட்சணங்கள், அவற்றினை எவ்வளவு திசை கொண்டு எவ்வாறு நாம் அணிந்து கொள்ள வேண்டும், அவ்விதமே ருத்ராட்சங்கள் ஒவ்வொன்றினையும் நாம் எவ்வளவு இடங்களிலே எவ்வளவு லட்சணங்கள் கொண்டு நாம் தரிக்க வேண்டும் முதலான விடயங்களினை அவை எமக்கு எடுத்து தருகின்றன. அத்தகைய சிறப்போடு தத்துவ சிந்தனை மரபிலே சைவ சித்தாந்த தத்துவத்தினுடைய முப்பொருள் சார்ந்த திரிபதார்த்தம் என்கின்ற முப்பொருளினுடைய சிறப்பு, நித்திய கர்மானுஷ்டானம் எனப்படுகின்ற நாம் நாளாந்தம் அனுஷ்டிக்கின்ற அனுஷ்டானத்தினுடைய சிறப்பு, தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்கின்ற புருஷார்த்தங்களினுடைய இயல்பு, ஆலயத்தினுடைய அழகியல் சார்ந்த மரபு, இவை சிறந்த லட்சணங்களாக விதிக்கப்படுகின்ற உயர்வு இந்த பிரதிமா லட்சணத்தினூடாகவும் நாம் ஒவ்வொரு விக்கிரகங்களும் சாத்விகம், ராஜசம், தாமசம் முதலான முக்குணங்களின் அடிப்படையிலே எவ்வாறு விளங்குகின்றன என்பவைகளை நாம் அங்கு சுட்டிக்காட்டத்தக்க வடிவங்களோடு அவை ஒன்றிணைக்கின்ற தன்மையோடு காணப்படுகின்றன. இத்தகைய ஒரு மரபுகளினுடைய ஒரு தொடர்ச்சி இறைவனுடைய திருநாமங்களினை மக்கள் தங்களுடைய பெயர்களிலே சூடுகின்ற ஒரு மரபு, அவன் இறைவனுடைய திருநாமங்களை நாம் என்றும் நினைப்பதற்கான ஒரு வடிவங்களினை நமக்கு தருகின்றன. இந்த நேர்த்திக்கடன் என்கின்ற ஒரு வடிவம் இவை பெரும்பாலான ஒரு சமூகத்தினுடைய கட்டமைப்பாக காணப்படுகின்றன. அந்த நேர்த்திக்கடன் அடிப்படையிலே நாம் இறைவனுக்கு தானமாக வழங்குகின்ற பொருள்கள், கொடையாக கொடுக்கின்ற பொருள்களை சிறப்பாக உத்தர காமிக ஆகமத்திலே துலாரோகண விதி படலம் முதல் அந்த நாங்கள் கேரளா முதலான தேசங்களிலே காணப்படுகின்ற துலாபாரம் என அளிக்கின்ற ஒரு கொடை இந்த சிவாகமங்களின் விதிமுறைப்படியாக அங்கு கொடுக்கின்ற மரபு அங்கு காணப்படுகின்றது. அத்தகைய மரபுகளின் ஒரு தொடர்ச்சியிலே பத்ததி மரபு, குருகுல மரபு, ஆதீன மரபு மற்றும் பதிப்பு முதலான முயற்சிகளை முன்னெடுக்கின்ற முடிவுகள் முதலானவை எண்ணிறைந்த தன்மைகளோடு காணப்படுகின்றன. அவை சிவாகமங்களினுடைய ஒரு வழி வந்த
ஒரு இளையோடி காணப்படுகின்ற மரபுகளாகவே இங்கு சுட்டிக்காட்டத்தக்கன. நிறைவாக இந்த முடிவாக நோக்குகின்ற இடத்தில் சமஸ்கிருத மொழி மற்றும் சிவாகம மரபுகள் பற்றி ஆராயப்பட்டதுடன் இலங்கையில் சமஸ்கிருதத்தின் செழிப்பு, அதனூடாக இணைந்த சிவாகம மரபுகள் இந்நாட்டின் சமூக கலாச்சார தெய்வீக பண்பாட்டில் எவ்வாறு பேணப்படுகின்றன என்பதும் விரிவாக பகுப்பாய்வு செய்யப்பட்டுள்ளன. சிவாகம கிரியை மரபுகளுடன் சமஸ்கிருத மொழியுடன் ஒன்று வரும் இந்நினைவு பேருரை இவ்விரு புலங்களிலும் தம்மை நிலைநிறுத்திய பெருந்தகையின் புலமைக்கான காணிக்கையாகவே அமைகின்றது. இலங்கையில் சிவாகம மரபின் தாக்கம் அரசர் மரபு, நகர திட்டமிடல், திருக்கோயில் கட்டமைப்பு, பூஜை மற்றும் வழிபாட்டு மரபுகள் போன்ற பல்வேறு துறைகளில் இலையோடி காணப்படுகின்றது. விக்கிரகக்கலை, கட்டடக்கலை, மரச்சிற்பக்கலை, வார்ப்புக்கலை, பரதக்கலை, இசைக்கலை மற்றும் பன்னிசை மற்றும் ஆகிய மரபுகள் சிவாகம மரபுகளுடனான அழகியல் வெளிப்பாடுகளாக நிலைத்துள்ளன. உற்சவங்கள், உபாசனை, அர்ச்சனை, நெய்வேத்தியம், ஆலய சம்பிரதாயங்கள், பாராயணம், விரத நிர்ணயம் மற்றும் அனுஷ்டானங்கள் போன்ற ஆன்மீக செயற்பாடுகள் சமூக வாழ்வியல் மற்றும் ஆன்மீக ஒழுங்கை உருவாக்குகின்றன. சிவாகம மரபில் அமைந்த இல்லறக்கிரியைகள், அபரக்கிரியைகள், ஜோதிடம், கல்வி, யாத்திரை, இருப்பிட மரபுகள் போன்றவை ஒழுங்கான பண்பாட்டு சீர்திருத்தத்தை வழிப்படுத்துவன. அத்துடன் தத்துவ சிந்தனை, நித்திய கர்ம அனுஷ்டானம், நேர்த்திக்கடன், ஆவணப்படுத்துதல், பத்ததி, குருகுல மற்றும் ஆய்வு நிறுவன மரபுகள் முதலானவை இலங்கையின் கல்வி மற்றும் சமூக மரபுகள் சார்ந்து சிவாகமங்களின் வகிப்பாகத்தினை வெளிப்படுத்துகின்றன. முழுமையாக நோக்குமிடத்து அவை அனைத்தும் இலங்கையின் ஆன்மீக கலாச்சார மற்றும் சமூக மரபின் தவிர்க்க முடியாதவைகளாக சிவாகமங்கள் விதிமுறைகள் நிலை பெற்றிருப்பதனை, இவை ஒவ்வொன்றினூடாகவும் அவை இளையோடி காணப்படுகின்றது என்பதனை தெளிவாக வெளிப்படுத்தி நிற்பதனை காண முடிகின்றது என கூறி இந்த சந்தர்ப்பத்தினை எமக்களித்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினருக்கும் இந்து கற்கைகள் பீடத்தினருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம். சமஸ்கிருத மொழியும் சிவாகம மரபும் இலங்கையை முன்னிறுத்தியது என்ற ஒரு நல்லொரு ஆய்வு தலைப்பிலே இன்றைய கைலாசநாத குருக்கள் அவர்களின் நினைவு பேருரை நிகழ்வை ஆற்றிச் சென்றிருக்கும் நமது பல்கலைக்கழகத்தின் இந்து கற்கைகள் பீடத்தின் பீடாதிபதி மற்றும் சிரேஷ்ட விரிவுரையாளர் சமஸ்கிருதத்துறை பிரம்மஸ்ரீ ச பத்மநாபன் ஐயா அவர்களை எமது பல்கலைக்கழகத்தின் சார்பில் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு வேண்டுகோள், இன்றைய நிகழ்வில் நன்றி உரையை ஆற்றி வைக்குமாறு எமது பீடாதிபதி அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்வேன். அனைவருக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஒரு முதுபெரும் சொத்தாக விளங்கிய பேராசிரியர் கைலாசநாத குருக்கள் அவர்களுடைய நினைவு என்றும் எங்களால் நீங்க முடியாத தன்மை உடையது. அப்பெருந்தகையினுடைய வாழ்வு, அவர்கள் வழிகாட்டிய முறைமைகள், அவரை கண்டு தரிசனம் பெற்றவர்களினுடைய பேறுகள் முதலானவை என்றும் மறக்க முடியாத தன்மை உடையன. அப்பெருந்தகையினுடைய நினைவு பேருரையை ஆற்றுவதற்கு எமக்கு வாய்ப்பளித்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகத்திற்கு முதற்கண் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். பேராசிரியர் கைலாசநாத குருக்கள் அவர்கள் மறைவுற்றதும் அவருடைய நினைவு பேருரை, நினைவு பரிசில் அவை உருவாக்கப்பட வேண்டும் என உற்சாகமூட்டிய ஒரு பெருந்தகை எங்களுடைய முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் கோ பாலசுந்தரம் பிள்ளை அவர்கள் துணைவேந்தராக இருந்த காலத்திலே எங்களுடைய பேராசிரியர் கைலாசநாத குருக்கள் அவர்கள் மறைவினையொட்டி அவர்களுடைய மாணவர்களாகிய நாம் அவர்களுடைய சிந்தனைகளை வளம்படுத்த வேண்டும், அவருடைய எண்ணங்கள் நினைவு பெற வேண்டும், நிலை பெற வேண்டும் என்பதற்காக ஒரு ஞாபகார்த்த சபையினை உருவாக்கி அந்த ஞாபகார்த்த சபையின் ஊடாக பல்வேறு செயல்பாடுகளை நாம் முன்னெடுத்து வருகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே இந்த நினைவு பேருரையை ஆற்றுவதற்காக ஒரு அறக்கட்டளையினை 2000ஆம் ஆண்டு நாங்கள் நிலைநிறுத்தி இருந்தோம். அவை தவிர்க்க முடியாத காரணங்களினால் மிக நீண்ட காலமாக நடைபெற முடியாது இருந்த தடைகளை நீக்கி அவை செயற்படுவதற்கு குருவருளும் திருவருளும் கூடுவதற்கு இந்த பல்கலைக்கழக சமூகம் நமக்கு ஒரு பெரிய ஒரு வழிகாட்டியாக அமைந்தது. அந்த வகையிலே
அந்த நினைவு பேருரை தொடர்ச்சியாக ஆற்றுவதற்கு வழி சமைத்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகத்தினருக்கு எமது மனமார்ந்த நன்றியினை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்வதோடு, இங்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரது சிந்தனைகளும் எமது குருநாதருக்கு அளிக்கின்ற ஒரு காணிக்கையாகவும் நன்றி கடனாகவும் நாம் கருதுகின்றோம். அத்தகைய ஒரு பெருந்தகையினுடைய எண்ணம், சிந்தனை, அவர்கள் வாழ்ந்து வழிகாட்டிய எண்ணங்கள் எல்லாம் எம்மை என்றும் நீங்காத நினைவிலே பசுமையாக கொள்ளத்தக்க ஒரு வழிகாட்டியாக அமைகின்றன என கூறி, உங்கள் அனைவருக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சார்பிலே நன்றி தெரிவிப்பதோடு, கல்வி மற்றும் பதிப்பக கலையிலே ஒன்றிணைந்த அனைத்து சமூகத்தவர்களுக்கும் நன்றி கூறி, மற்ற விந்து கற்கைகள் பீட உறுப்பினர்களுக்கும் பீட அலுவலக உத்தியோகத்தர்களுக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியினையும் தெரிவிப்பதோடு, மீண்டும் உங்கள் அனைவருக்கும் சபா மண்டபத்திலே தேநீர் விருந்து உபசாரம் நடைபெற உள்ளது. அந்த விருந்து உபசாரத்திலே அனைவரையும் கலந்து கொள்ள வேண்டும் என பணிவாக வேண்டி, மீண்டும் உங்கள் அனைவருக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சார்பிலும் இந்து கற்கைகள் பீடத்திலும் சார்பிலும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.